Taste the Daily. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசே எடுத்து நடத்த வேண்டுமென நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. ஆட்சியரிடம் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் எம்பி முத்துக்கருப்பன் 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்ததாக கூறினார். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் தொழிலாளர்களுக்கு சிறந்த தொழிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது உட்பட 3 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்ததாக கூறினார். தோட்ட தொழிலாளர்களுக்காக நாங்கள் அவருடைய நலன் கருதி ஒரு மனுவை அளித்திருக்கிறோம். அதனுடைய முக்கியமான கோரிக்கை, அந்த எஸ்டேட்டை தாண்டி எடுத்து நடத்த வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. அடுத்த கோரிக்கை, அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிற போது நல்ல முறையில் அவர்களுக்கு தங்குவதற்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய 2வது கோரிக்கை. அதே போன்று அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய 3வது கோரிக்கை. தமிழக பாஜகவில் உச்சக்கட்ட கோஷ்டி பூசல் நிலவுகிறது. மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது கட்சியின் மாநில நிர்வாகி கல்யாணராமன் சரமாரியாக புகார் தெரிவித்துள்ளார். தேர்தல் தோல்வி தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் விவாதிக்க மறுப்பதாக எக்ஸ் தளத்தில் கல்யாணராமன் குற்றம் சாட்டியுள்ளார். 2014 18.8% வாக்குகள் பெற்ற நிலையில் தற்போது 18.2% வாக்குகளை மட்டுமே பாஜக பெற்றுள்ளதாகவும், பாஜகவின் வாக்கு சதவீதம் சரிந்த போதும் கட்சியின் தேசிய தலைமையை அண்ணாமலை தவறாக வழிநடத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2014 பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பாஜக தேர்தலை சந்தித்த போது 9 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் மட்டுமே பாஜக டெபாசிட் இழந்ததாக நினைவு கூர்ந்துள்ளார். ஆனால் தற்போது அண்ணாமலை தலைமையில் 23 இடங்களில் போட்டியிட்டு 11 இடங்களில் டெபாசிட் இழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், போலீஸ் அதிகாரியாக 6 ஆண்டு மட்டுமே பணிபுரிந்த அண்ணாமலை 10 ஆண்டு பணிபுரிந்ததாக பொய்யான தகவல் கூறுகிறார் என்று கல்யாணராமன் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தவும் பிற பாஜக தலைவர்களை சிறுமைப்படுத்தவும் 2 வார் ரூம்கள் செயல்படுவதாக கூறியிருக்கும் கல்யாணராமன் இடி வழக்குகளில் தொடர்புடையோரை மிரட்டி பணம் பறித்து வருவதாக அதிரடியாக குற்றம் சாட்டியுள்ளார். மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகி விவாதத்துக்கு வர தயாரா என்றும் கல்யாணராமன் சவால் விடுத்துள்ளார்.